نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கிழக்கரை வடக்கு கிளை சார்பாக இங்கே நடைபெறக்கூடிய இந்த இணை வைப்பிற்கு எதிரான மாபெரும் பிரச்சார நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் இணை வைப்பை வேறறுத்த இஸ்லாம் என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயல், அதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று தனது திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றான். படைத்த இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் நம்ம யாரையும் வைப்பது என்பது இன்ன ஷிர்கல் அலுதுமுன் அதீம், இணை கற்பித்தல் என்பது மிக பெரும் அநியாயம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்துகின்றான். அப்படிப்பட்ட அநியாயத்தை எவன் ஒருவன் செய்கின்றானோ ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவனுக்கு சுவனத்தை ஹராமாக ஆக்கிவிட்டான். உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவன் என்றென்றும் நிரந்தரமாக நரகத்துல கிடப்பான். அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இன்னல்லாஹ லா யாஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யாஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிப்பதை மன்னிக்கவே மாட்டான். அதற்கு கீழே இருக்கக்கூடிய பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான். அவன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் லல்ல லலாலம் பஈதா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டானோ அவன் தூரமான வழிகட்டில் விழுந்து விட்டான். அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அவன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றாரோ அவர் மிகப்பெரிய பாவத்தை இட்டு கட்டி விட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். லைன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக்க, நபியே நீர் இணை கற்பித்தால் உன்னுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிஞ்சு நாசமா போயிடும். அல்லாஹ் இந்த இணை கற்பித்தல் குறித்து அல்லாஹ் விடக்கூடிய அந்த எச்சரிக்கையும் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த கடுமையும் மிக பெரிய அளவிற்கு இருப்பதை நாம பார்க்கின்றோம். ஒரு சூறால கிட்டத்தட்ட 18 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் பட்டியலிடுகின்றார். அல் அன்ஆம் என்று சொல்லப்படக்கூடிய 6வது அத்தியாயத்தை நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செய்தியை அல்லாஹ் சொல்லிவிட்டு அவருக்கு இஸ்ஹாக்கை கொடுத்தோம், அவருக்கு பரிசாக யாக்கூபை வழங்கினோம். குல்லன் ஹதைனா வ நூஹன் ஹதைனா மின் கபல், அதற்கு முன்பாக நூஹுக்கு நாம் வகையை அறிவித்தோம். அப்படியே அல்லாஹ் அந்த நபிமார்களுடைய பெயர்களை பட்டியலிடுகின்றான். வமின் துர்ரியத்திஹி தாவூத வ சுலைமான வ அய்யூப வ மூசா வ ஹாரூன், இதே போன்று தாவூது, அய்யூபு, மூசா, ஹாரோன், இன்னும் ஏராளமான நபிமார்களுக்கு நாம இந்த நுபுவத்தை வழங்கினோம். அப்படியே அல்லாஹ் பட்டியல் போட்டுக்கிட்டே வருகின்றார். வ ஜக்கரியா வ இலியாஸ் வ ஈசா, ஜக்கரியாவுக்கு கொடுத்தோம், யஹ்யாவுக்கு கொடுத்தோம், ஈசாக்கு கொடுத்தோம், இலியாஸுக்கு கொடுத்தோம் இந்த நபித்துவத்தை. வ இஸ்மாயில் வ யஸா வ யூனுஸ் வ லூத்தா, இஸ்மாயிலுக்கு வழங்கினோம். அதே போன்று அல் யஸவு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி, இது போன்று இஸ்மாயில், லூத், இது போன்ற யூனுஸ் என்று அல்லாஹ் அப்படியே பட்டியல் போட்டுவிட்டு அமின் ஆபாஹிம் வ துர்ரியாத்திஹிம் வ இஹ்வானிஹிம், அவருடைய தாய் தந்தையர்கள், அவருடைய மூதாதையர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய வழித்தோன்றல்கள், அவருடைய சகோதரர்கள், இவர்களுக்கு தான் நாடியவருக்கு நாம் என்ன செஞ்சோம், இந்த நபித்துவத்தை வழங்கினோம். எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி எதுல முடிக்கிறானா, வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், இவர்கள் அனைவரும் எனக்கு இணை கற்பித்தால் இவர்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து நாசமா போயிடும். எதுல ஒண்ணு அல்லாஹ் முடிக்கிறான் பாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பிச்சு இஸ்ஹாக், யாக்கூப் என்று அல்லாஹ் அப்படியே கொண்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து, சுலைமான்ல இருந்து, மூசா, ஈசா, அய்யூப், ஹாரோன் என்று சொல்லி பட்டியலை கொண்டு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த நபிமார்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் உள்ளடக்கி விட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், இவர்கள் அனைவரும் எனக்கு இணை கற்பித்தால்
இவர்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிஞ்சு நாசமா போயிடும். எவ்வளவு பெரிய எச்சரிக்கையின் விளங்குதா? அந்த இணை கற்பித்தல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம், எவ்வளவு பெரிய பாதக செயல் என்பது தெரிகின்றதா? அப்படிப்பட்ட இணை கற்பித்தலை தான் இஸ்லாமிய சமுதாயம் செய்து கொண்டிருக்கின்றது. அதுக்காக தான் இந்த கூட்டம், இந்த பிரச்சாரம். எதற்காக? இணை வைப்பு என்ற இந்த மாபாதக செயலை கொஞ்சம் கூட எந்த விதமான ஒரு உறுத்தலும் இல்லாமல் இஸ்லாமிய சமுதாயம் செய்து வரக்கூடிய கொடுமைகள் அரங்கேறி வருகின்றது. அதற்காகத்தான் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் சார்பாக இந்த மாதத்துல இந்த மிகப்பெரிய அளவிற்கு இந்த பிரச்சாரத்தை கிட்டத்தட்ட 17 இடங்கள்ல இணை வைப்பிற்கு எதிரான இந்த மிகப்பெரிய பிரச்சார கூட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றோம். எதற்காக? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபெரும் அநியாயத்தை நாம செய்துவிடக் கூடாது. செஞ்சோம்னா நல்லறங்கள் எல்லாம் நாசமா போயிடுது. தொழுது, நோன்பு வச்சு, ஜக்காத்து கொடுத்து, சதக்கா கொடுத்து, ஹஜ் செஞ்சு, உம்ரா செய்து, நாம எவ்வளவெல்லாம் நல்லறங்களை சேர்த்து வைத்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம செய்தோமே ஆனால் ஒட்டுமொத்த நல்லறங்களும் அழிந்து நாசமாயிடும். எல்லாம் போச்சு, மொத்தத்துக்கு போச்சு. ஒரு உணவு பதார்த்தத்தை தயார் செய்து விட்டு ஒரு 500 லிட்டர் 1000 லிட்டர் பாலை தயார் செஞ்சுட்டோம். ஒரே ஒரு துளி விஷத்தை அதுல கொண்டு போய் கலந்தோம்னா ஒட்டுமொத்த அந்த உணவும் எப்படி பாலும் வீணாகி விடுகிறதோ அந்த மாதிரிதான் இந்த இணை கற்பித்தல் என்ற மாபாதக செயல். இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி செஞ்ச நல்லறங்கள் எல்லாம் காலி. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயல் என்பது அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது சர்வசாதாரணமாக இணை கற்பிக்கக்கூடிய செயல்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் அரங்கேறுவதை பார்க்கின்றோம். முன்னாடி பேசின சிறுமி கூட அழகாக தெளிவுபடுத்தினார். இப்ப இதெல்லாம் பார்த்தா இணை கற்பிக்கக்கூடிய கபரு வணங்கிகளுக்கு அப்படியே தன்னால எரிச்சல் தாங்காது. சின்ன பிள்ளைகளை விட்டு திட்ட விடுறாங்களாம், இவர்கள் எல்லாம் நாசமா போவார்கள் அப்படின்னு ஆரம்பித்து விடுவார்கள். இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஆள்கள் சும்மா விடுவார்களா? அது அவர்களால் ஜீரணிக்க முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்களோ அந்த மாதிரி இணை கற்பித்தல் இல்லாத ஒரு ஏகத்துவத்தை முழங்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இந்த நபி வழியில் நின்று, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியில நின்று இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தயார் செய்து வருகின்றார். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சிறுமி பேசிய உரை. இணை வைப்பு குறித்து அவ்வளவு தெளிவாக விளக்குகின்றார்கள். இந்த சிறுமிக்கு தெரிந்த இந்த விஷயம் 7 வருஷம் ஓதி படிச்ச ஆலிம் ஷாக்கு தெரியல. அதுதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. எல்லாம் செய்யக்கூடிய இணை கற்பிக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யறது யார் அப்படின்னு பாருங்க. எல்லாம் அஜர்த்துமார்கள், ஜமாத் உலமா சபையினுடைய நிர்வாகிகள்னு சொல்றாங்க, ஆலிம் ஷாக்கள்னு சொல்றாங்க, ஆலிம்கள்னு சொல்றாங்க, அஜர்த்துமார்கள் சொல்றாங்க. எல்லாம் இணை கற்பிக்கக்கூடிய செயல்பாடுகளை சர்வசாதாரணமாக ஒண்ணு வேணாம். திருச்சியில ஒரு ஜமாத் உலமா சபை சார்பாக, திருச்சி வட்டார ஜமாத் உலமா சபை சார்பாக ஒரு அஜர்த்து பேசுறாரு. அவர் ஒன்னும் பேசல, அடிப்படையான ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்றாரு. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தாயின். பொருள் என்ன? இறைவா, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இதுதான் அல்ஹம்து சூரால வரக்கூடிய அடிப்படையான பாலர் பாடம். இது ஒரு நாளைக்கு 17 ரக்காயத்துகள் கடமையான தொழுகை தொழுகிறோம், 17 தடவை இதை ஓதும். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தாயின். இறைவா, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். உன்கிட்ட தான் உதவி தேடுவோம், வேற யார்ட்டையும் எனக்கு புள்ளை வரம் கொடு, எனக்கு நோய் நோக்காட நீக்கு, எனக்கு ரிசுக்க கொடு என்று சொல்லி எவன்ட்டையும் கேட்க கூடாது. அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்போம். இதுதான் அதனுடைய அர்த்தம். இதுக்கு இதை அறிந்து கொள்வதற்கு வேற பெரிய அளவுக்கு ஆய்வு தேவையா? ஒன்றும் தேவையில்லை. அவர் சொல்றாரு, சுன்னத்துல் ஜமாத் அஜர்த்து தான். ஆனா அவர் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று, உதவியும் தேடுகிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல நம்ம கட்டளை இடுகின்றான். அப்ப நாம துவா செய்யறது அல்லாஹ்ட்ட தான் துவா செய்யணும். தர்கால போய் கையேந்த கூடாது. தர்கால போய் கையேந்தனா ஷிர்க்குன்னு சொல்லிட்டாரு. உடனே ஒட்டுமொத்த ஜமாத் உலமா சபைக்காரங்களும் கிளம்பிட்டாங்க. என்ன செய்து விட்டார்? எப்படி இவர் இப்படி சொல்ல போச்சு? இப்படி சொல்லலாமா நீனு? உடனடியா அவர் மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்கு? அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்கணும்னு சொன்னதுக்கு அந்த அஜர்த்து மன்னிப்பு கேட்கணுமா? உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இது தப்பு அப்படின்னு சொல்லி ஜமாத் உலமா லெட்டர் பேட்ல கண்டனம் வருது.
இது போன்று இந்த கொள்கை விளக்க மாநாடு என்ற பெயர்ல இந்த நபர் என்ன செஞ்சாரு, ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தைன் என்ற வசனத்துக்கு அல்லாஹ்ட்ட தான் மட்டும்தான் துவா செய்யணும், அவன் தான் முஸ்லீம் சொல்லி விளக்கம் சொல்லிட்டாரு, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படிலாம் இது பண்ணக்கூடாது. நம்ம தர்கால போய் துவா செய்யணும், செத்த பொணங்களை கட்டிக்கிட்டு அழுவணும், செத்த பொணங்கள் தான் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும் அப்படின்றத நீங்க நம்பினா தான் நீ முஸ்லீம்னு ஜமாத்து உலாமா சபை என்று சொல்லப்படக்கூடிய லெட்டர் பேர்டுல இருந்து ஈயாக்க நாம்புது ஒய்யாக்க நஸ்தைன், இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்ற அந்த வசனத்துக்கு விளக்கம் சொன்ன அஜரத்தை பிடிச்சி சாத்துன்னு சாத்துறாங்க. அப்ப விளங்குதா எந்த அளவிற்கு இவர்கள் நிலைமை மோசமா போயிட்டு இருக்குன்னு தெரியுதா? அஜர்த்துமார்கள் ஷிர்குல ஊறி திளைத்தவர்களாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதையே தங்களுடைய வாழ்நாள் குறிக்கோளாக கொள்கையாக கொண்டு திரிகிறவர்கள் எல்லாம் அஜர்த்துமார்கள். விளங்கி போயிடாது. ஏமா நீங்க உங்களுடைய உள்ளத்துல என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனிடத்துலதான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்கு எத்தனை வசனங்கள் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِي فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டல, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் நபியே உம்மிடத்தில் கேட்டால் நீங்க அவர்களிடத்துல சொல்லுங்க, இன்னி கரீப், நான் அவர்களுக்கு மிக அருகாமையில் இருக்கின்றேன். உஜீபு தஅவத தாயி இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி, என்னுடைய அடியான் என்னை நோக்கி அழைக்கும் பொழுது அவனுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கின்றேன். எனவே பிரார்த்திப்பவர் என்னிடத்திலேயே பிரார்த்திக்கட்டும், நம்பிக்கை வைப்பவர் என் மீதே நம்பிக்கை வைக்கட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், இதன் மூலம் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் இவ்வளவு தெளிவா ஒரு வசனம் இருக்க. நீ செத்த பணத்தை கட்டிக்கிட்டு அழுன்றிய, அந்த செத்த பணத்துக்கு ஏதாவது பவர் இருக்கா? யார் யாரையெல்லாம் கட்டிக்கிட்டு அழுகிறீங்க? நாகூர் ஆண்டவர்கிட்ட போய் புள்ளவரம் கேட்கின்றார்கள். புள்ளவரம் கேட்டு நாகூர்ல தர்கா வாசல்ல தொட்டில் கட்டி தொங்க விடுகின்றார்கள். நாகூர் ஆண்டவருக்கே புள்ள இல்லை, அவருக்கே புள்ள இல்லாதவர்கிட்ட போய் எனக்கு புள்ள கொடுன்னா எப்படி கொடுப்பாரு அவரு? அவருக்கே புள்ள இல்ல அப்படின்னும் பொழுது அவர் எப்படிப்பா நமக்கு புள்ள கொடுப்பாருன்னு ஒரு சாதாரண ஒரு அறிவு வேணாம்? இதுல அல்லாஹ்ட்ட கேட்க கூடாதான், நீங்க போய் பொணங்கள்கிட்ட போய் கேளுன்னு சொல்லி அதை கொள்கையாக சொல்லி அந்த மாதிரி செய்யக்கூடாது என்று சொன்ன அஜர்த்தை கண்டித்து இவர்கள் லெட்டர் பேர்ல கடிதம் போடுகின்றார்கள் என்றால், அப்ப இணை கற்பித்தல் என்பதை தங்களுடைய உள்ளத்துல அதை நிறைந்திருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது அவர்களுக்கு அழகாக்கப்பட்டது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது அவர்களுடைய உள்ளத்துல நிரம்பி வழியக்கூடிய நிலையின் காரணமாக அல்லாஹ் ஒருத்தனை மட்டுமே தனித்து அழைக்கப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் அப்படியே சுருங்கிருந்தானே அல்லாஹ் ஆயிருச்சா? அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் 3 கட்டளைகளை சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் ஜின் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்க. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அனு ரப்பி வலா உஷ்ரிகு பிஹி அஹதா, நபியே நீங்க சொல்லுங்க, நான் என்னுடைய இறைவனிடத்தில் தான் பிரார்த்தனை செய்வேன். வலா உஷ்ரிகு பிஹி அஹதா, அவனுடைய இடத்துல கொண்டு போய் எவனையும் வைக்க மாட்டேன். இதுதான் இஸ்லாம், இதுதான் ஏகத்துவம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, நான் துவா செஞ்சா அல்லாஹ்ட்ட தான் கேட்பேன், அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் எவனையும் வச்சிட மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரை விட மிஞ்சின பெரிய அவுலியா யாராவது இருக்காங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை மிஞ்சி அவுலியா யாருங்க இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் தாங்க இருக்கிற இறையச்சத்துல சிறந்தவர்கள். மகாம மஹ்மூதா என்று சொல்லப்படக்கூடிய புகழ்மிக்க தலத்தில் அந்த சொர்க்கத்துல டாப் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த இடம் கிரேட் யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு. ஐயபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றானே, அந்த புகழுக்குரிய அந்த தலத்துல உம்முடைய இறைவன் உன்னை எழுப்புவான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. அப்படிப்பட்ட உயர்ந்த டாப் கிரேடில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நான் என் ரப்புட்ட தான் துவா செய்வேன், வேற எவனையும் கூப்பிட்டு அவனுக்கு இணையாக எதையும் ஆக்கி விட மாட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை விட பெரிய அவுலியா யாரும் கிடையாது.
அப்ப நீங்க கூப்பிடுற நாவூர் ஆண்டவர், ஏர்வாடி ஆண்டவர், இந்த பீடி மஸ்தான் உலியா, பீக்காட்ட உலியா, பீடா அவுலியா, சட்டி மஸ்தான், குட்டி மஸ்தான், குரங்கு மஸ்தான், இந்த அவுலியாக்கெல்லாம் யாரு? இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவர் இடத்துல போய் இந்த போனத்தை கட்டிக்கிட்டு அழுக சொல்கின்றீர்களே, இவர்கள் இஸ்லாத்து இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களா? அல்லாவுடைய தூதரை அல்லாட்ட தான் கேட்கணும்னு சொன்ன பிறகு நீ யாருப்பா செத்த போனத்தை கட்டிக்கிட்டு அழுவ சொல்ல? சிந்திக்க வேணாம். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல் இன்னி லா அம்லிகு லக்கும் லர்ரம் வலா ரஷதா. நபியே நீங்கள் இன்னும் சொல்லுங்கள், எனக்கு நானே நன்மையோ தீமையோ செய்வதற்கு எனக்கு சக்தி கிடையாது சொல்லுன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கே சக்தி கிடையாது. எனக்கு நானே நல்லதோ, குல் இன்னி லா அம்லிகு லக்கும் லர்ரம் வலா ரஷதா, நான் நல்லது எனக்கு நல்லது செய்யவோ எனக்கு கெட்டது செய்யவோ எனக்கு எந்த பவரும் கிடையாது. உன்னுடைய அருளை கொண்டு, இறைவனுடைய ஆற்றலை கொண்டுதான் இதே எனக்கு என்று நபியை நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இங்க என்னடா அப்படின்னா, நாவூர் தர்கா வாசல்ல ஒரு பந்தல் ஒண்ணு கட்டி வைத்திருக்கின்றார். நம்ம மக்கள் போய் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதுல பார்த்தா புடலங்காய் தொங்குது, பூசணிக்காய் தொங்குது, ஏரோப்ளேனு, எது பிளாஸ்டிக் ஏரோப்ளேன் தொங்குது, ரூபா நோட்டு தொங்குது, அந்த எழுதுற நோட்டு தொங்குது, ஒரு வீடு மாதிரி செஞ்சு வீடு தொங்குது, தொட்டில் தொங்குது. அப்ப போய் கேட்கிறாங்க, எதுக்குங்க இதெல்லாம்? நேர்ச்சைகள் நிறைவேற. என்ன நேர்ச்சை? இந்த புடலங்காய் எதுக்கு? அதுவா, குண்டா இருக்கிற ஆளுகள்லாம் ஒல்லி ஆகணும்னா, நாவூர் ஆண்டவருடைய பவரால ஒல்லி ஆகணும்னா அந்த புடலங்காயை கட்டி தொங்க விட்டா ஒல்லி ஆயிடுவாங்க. பூசணிக்காய் எதுக்குங்க? ஒல்லியா இருக்கிறாள் குண்டாகணும்னு விரும்புற ஆளுகள்லாம் பூசணிக்காயை கட்டி தொங்க விட்டா நாவூர் ஆண்டவர் அப்படியே பூசணிக்காய் மாதிரி பெருசாக்கிடுவாரு. சரி, இது இருக்குங்க ஏரோப்ளேனு, பிளாஸ்டிக் ஏரோப்ளேனு. அதுவா, அது வந்து வெளிநாடு போக ஹாஜத்துள்ளவர்கள் எல்லாம் ஏரோப்ளேன்ல போக வேண்டும் என்ற காரணத்தினால் ஏரோப்ளேனை கட்டி தொங்க விட்டு இருக்கின்றார்கள். நாவூர் ஆண்டவருடைய அருளால் அப்படியே அந்த பிளாஸ்டிக் ஏரோப்ளேன்ல ஏறி போயிட வேண்டியதானே நீ வெளிநாட்டுக்கு? அதுக்கு எதுக்கு உனக்கு இன்னொரு ஏரோப்ளேன், ஒரிஜினல் ஏரோப்ளேனு? நோட்டு கட்டி தொங்க விட்டா பரீட்சையில பாஸ் ஆக்கிடுவாரா நாவூர் ஆண்டவர்? வீடு கட்டி தொங்க விட்டா வீடு, புது வீடு, சொந்த வீடு வந்துருமா? தொட்டில் கட்டி தொங்க விட்டா புள்ள வரம் கிடைச்சிருமா? என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்கின்றான், குல் இன்னி லா அம்லிகு லக்கும் லர்ரம் வலா ரஷதா, எனக்கு நானே நன்மையோ தீமையோ செய்ய எனக்கு சக்தி கிடையாதுங்க என்று நபியே நீங்க சொல்லுங்க என்ற அல்லாஹ். குல் இன்னி லை யுஜீரனி மினல்லாஹி அஹத் வலன் அஜித மின் தூனிஹி முல்தஹதா. நபியே நீங்க இன்னும் சொல்லுங்க, என்னுடைய ரப்பு என்னை ஏதாவது செய்யணும் நாடிவிட்டால் அவனிடத்திலிருந்து என்னை எவராலே காப்பாற்ற முடியாது. சொல்லு, வலன் அஜித மின்துனிஹி முல்தஹதா, உன்னை விட்டால், இறைவா உன்னை விட்டால் எனக்கு வேற போக்கிடம் கிடையாது, வேற போரிடம் கிடையாதுன்னு சொல்லு அப்படின்னு நல்லா சொல்றான். ஆனால் இவர்கள் என்ன எல்லாம் வந்து அப்படி பவரை கொண்டு வர்றாங்க. பவரை ஃபுல்லா இது பண்ணி அல்லாஹ்விடத்துல உள்ள பவரை எல்லாம் வாங்கி நாவூர் ஆண்டவர் கொடுத்துருது. வச்சுக்கோங்க, உங்க அப்பா எப்படி சொத்தாது? படைச்ச ரப்புக்கு மட்டுமே உள்ள ஆற்றல், அது எவனுக்கும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர கூட அந்த இடத்துல வைக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆனால் சர்வசாதாரணமாக தர்கா வணக்க வழிபாடு உள்ளே நுழைந்து தர்கால இருக்கக்கூடிய அந்த பிணங்களை கட்டி கொண்டு அழுது கொண்டு இந்த பணத்துக்கு பவர் இருக்குன்னு நம்பக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களா? யோசனை பண்ணி பாருங்க. இது எப்படிங்க இஸ்லாத்துக்கு இவர்களுக்கு என்னங்க சம்பந்தம்? படைச்ச இறைவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திரு களிமாவிற்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல் ஹய்யுல் கய்யூம் என்ற அவன்தான் உயிரோடு இருப்பவன், நிலைத்திருப்பவன், நீடித்திருப்பவன், அழியாதவன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்து போகக்கூடியதுதான். கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ்வினுடைய திருமுகம் மட்டுமே நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. எல்லாம் மக்கி மண்ணா போய் செத்து சுண்ணாம்பாயி மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்கள் எல்லாம் அவுலியாக்கள் என்ற பெயர்ல இவர்கள் தான் எங்களுக்கு புள்ள வரம் கொடுப்பாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுவாங்க, பாஸ்போர்ட் வாங்கி கொடுப்பாங்க, எங்களுக்கு வந்து தேவைகளை நிறைவேற்றி தருவாங்க, ரிஸ்க் கொடுப்பாங்க, எங்களை வந்து குண்டா உள்ளால ஒல்லியாவா ஆக்குவாங்க, ஒல்லியா உள்ளால குண்டாவா ஆக்குவார். அனைத்து பவர் அவருக்கு இருக்கு. நீ நம்புனா இஸ்லாமா? நீங்கள் செய்யக்கூடியதற்கும் இஸ்லாத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? யோசனை பண்ணி பாரு. அப்ப இணை கற்பித்தல்லாம் என்ன? அப்ப நீங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்வீங்கன்னா அப்ப ஷிர்க்குன்றதுக்கு என்னங்க அர்த்தம்? அது செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடை விதித்ததற்கு என்னங்க அர்த்தம்?
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்த அந்த எச்சரிக்கைக்கு என்னதான் அர்த்தம்? யோசனை பண்ணி பாருங்க. இத அஜர்த்துமார்களே முன்னின்று பேசுகின்றார்கள். நாங்க யார்கிட்ட கேட்டா உங்களுக்கு என்ன? ஒரு அஜர்த்து பேசுறாரு, கோமாளின்னு ஒரு அஜர்த்து என்ன செய்யறாரு, கோமாளி அஜர்த்து. யார்கிட்ட கேட்டா உங்களுக்கு என்ன சகோதரர்களே? நாங்க எதா இருந்தாலும் அல்லாட்ட தான் வாங்கி தர்றாங்க, நாங்க நம்புறோம். ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நல்லதோ கெட்டதோ அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்குது நம்புறோம். நாங்க யார்கிட்ட கேட்டா உனக்கு என்னன்னு கேக்குறது. அப்ப வேப்ப மரத்திட்ட கேட்கறது கரெக்ட் தானே, கொடிமரத்திட்ட கேட்கறது கரெக்ட் அப்படின்றாரு. ஏன்? எல்லாமே அல்லாட்ட இருந்து கொடிமரம் வாங்கி தரு. ஒருத்தர் வேப்ப மரத்தை வணங்குறாரு, வேப்ப மரமே நீதான் எனக்கு புள்ள கொடுக்கணும், வேப்ப மரமே நீதான் என்னை பாஸ் ஆக்கி விடணும், வேப்ப மரமே நீதான் என் நோய் நோக்காட போகணும். ஏன்டா வேப்ப மரத்திட்ட கேட்கிற? நான் யார்கிட்ட கேட்டா உனக்குன்னா? அல்லாட்ட வாங்கி தருதான் நான் நம்புறேன். அல்லாட்ட இது வாங்கி தருவோம். முதல்ல அதுக்கு அந்த பவர் இருக்கா, கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கா, சக்தி இருக்கா? சிந்திக்க வேணாமா? அப்படி இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? அல்லாஹ்வுடைய ஆற்றல் இவர்களுக்கு வந்து விட்டது நீ நம்புறீங்கல்ல, அதுதான் ஷிர்கு. படைச்ச இறைவனத்துலதான் பிரார்த்திக்க வேண்டும். அத்வா ஹுவல் இபாதா. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி தந்தார்கள், பிரார்த்தனை தான் வணக்கம், துவா தான் வணக்கம். அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய அந்த பிரார்த்தனை இருக்கின்றதே அதுதான் வணக்கம் என்றால், ஒருத்தவர் துவா செய்யறாருன்னு வைங்க, அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் அதன் மூலமாக என்ன வெளிப்படுது, இதை விளங்கணும். முதல்ல இணை கற்பித்தல்னா என்னன்னு பல பேருக்கு விளங்க மாட்டேங்குது. நாம அல்லாஹ்க்கு பவர் இருக்கு, இந்த அவுலியாவும் நமக்கு பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நம்மனா முடிஞ்சு போச்சு. இதைத்தான் மக்கத்து காபிர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எல்லா பவர் அவனுக்கு தான் நம்பணும், அல்லாஹ்வையும் நான் சேர்த்து நம்புவேன்னு சொல்றவன் முஸ்லீம் கிடையாது. அல்லாஹ்வை மட்டும்தான் நம்புவேன், அவனுக்கு மட்டும்தான் இந்த ஆற்றல் இருக்குன்னு நம்பக்கூடியவன் தான் இஸ்லாம், அவன் தான் முஸ்லீம், அவன் தான் ஏகத்துவவாதி. என்ன நினைக்கின்றார்கள்? ஒருத்தவன் துவா செய்யறதுனால என்ன அர்த்தம் தெரியுமா? அதை முதல்ல இவர்கள் விளங்கினார்களா? ஒரு ஆள்கிட்ட போய் நான் துவா செய்யணும், ஒரு தூரம் மக்கி மண்ணா போயிருக்கிற அந்த ஒரு அந்த தர்கால போய் நான் கையேந்துறேன்னு வைங்க, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நான் உள்ளத்துல நினைக்கிறத அவர் விளங்குறாருன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். நான் யாராவது துவா செய்யறவங்க, தர்கால போய் துவா செய்யறவங்க யாராவது கத்தி துவா செய்வாங்களா? பாத்துருக்கீங்களா? யா மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியே எங்களுக்கு உணவை கொடுங்க, ரிஸ்க கொடுங்க யாராவது கத்துவாங்களா? யா முய்யத்தீன் அப்படின்னு யாராவது கத்தி கேட்டிருக்கீங்களா? கத்த மாட்டாங்க. உள்ளத்துல நினைக்கிறாங்க, உள்ளத்துல நினைக்கிறத அவர் அறிவார். அதனால போய் நின்றுகிட்டு இப்படி இப்படியே ஆக்ஷன் போடுறது. நான் உள்ளத்துல நினைக்கிறத அறியக்கூடிய ஆற்றல் யாருக்கு மட்டும் இருக்கு? படைச்ச ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு. நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றானே, மனிதனுடைய உள்ளம் அவனோடு என்ன பேசுகின்றது, நான் என்ன மனசுல நினைக்கிறேன் என்பதையும் நானே அறியக்கூடியவனாக இருக்கின்றேன், அவனுடைய பிடரை நரம்பை விட நான் மிக அருகாமையில் இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவ்வளவு பக்கத்துல இருந்து அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கலாம். அவ உள்ளத்துல நினைக்கிறத இன்னஹு அலீமும் பிதாத்திஸ் சுதூர், உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் அறியக்கூடியதை நானே அறிவேன்றான் அல்லாஹ். இப்ப நான் போய் ஒரு தர்கால நின்று எனக்கு அதை வேணும் இது வேணும் நான் துவா செஞ்சேன்னா அல்லாஹ்வுடைய பவரை கொண்டு போய் அந்த ஆளு கொடுத்துட்டேன்னு அர்த்தமாவுதா இல்லையா? யார நீங்கள் பிரார்த்தித்து அழைக்கின்றீர்களோ, இன்னல்லதீன ததுன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும் ஃபதுஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் ஸாதிகீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றானே, இறைவனை விடுத்து விட்டு நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கின்றீர்களோ அவர்களும் உங்களை போன்ற அடிமைகள் தான். உண்மையாளராக இருந்தா கூப்பிட்டு பாரு, அவர் உனக்கு பதில் சொல்லுவாரா? அல்லாஹ் பகிரங்க அறைகோல் விடுக்கின்றானே, கூப்பிடுங்க, நாவூர் ஆண்டவரே, ஏர்வாடி ஆண்டவரே அப்படின்னா உள்ள இருந்து என்னத்தா கூப்பிட்டீங்களா அப்படின்னு வாரா? அப்படி கூப்பிட்டா நீ அவர் பதில் சொன்னான்னா நீங்க கூப்பிடுங்க. அவருக்கு தான் எதுவுமே இல்லையே, ஆற்றல் கிடையாது. ஆனால் எந்த ஆற்றலும் இல்லாதவரை பார்த்து அந்த நாவூர் தர்கா வாசல் எழுதி வைத்திருக்கின்றார்கள், யா காதிர் முராது ஹாசில், நாட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவரே எழுதி வைத்திருக்கின்றார்கள். நாட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு மட்டும் இருக்கு? ஃபஆலுல் லிமா யுரீத், அல்லாஹ் தான் நாடியதை செய்யக்கூடியவன், நினைச்சதையெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் வல்லமை அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. இவர்கள் யா காதிர் முராது ஹாசிலாம், நீங்க தான் எல்லா நாட்டத்தையும் நிறைவேற்றிருவீங்க. அந்த நாட்டத்தை நிறைவேற்றினா அவர் உசுரோட எந்திரிச்சு வர வேண்டியதானே, அவரை நாடி முடியுமா? அவரால முடியாது. அப்புறம் ஏன் அவரை நீங்க வணங்குறீங்க?
இல்ல நாங்க வணங்கல, துவா தான். அப்படி துவா செய்யறதா வணங்குறது, அதுதான் அவரை வணங்கக்கூடியது. ஏன்னா அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு போய் கொடுக்குறீங்களே, உள்ளத்துல நினைக்கிறதெல்லாம் அவர் அறிவார் நினைக்கிறீங்களே. சமீஉம் பசீர், அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும்போது செவியேற்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, எல்லாத்தையும் செவியேற்பான், எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவனா இருக்கிறான். 1000 பேர் ஒன்னா நின்று கந்தூரி விழால கூப்பிட்டாலும் அவர் பதில் சொல்லுவார். நீங்க நம்புனீங்கன்னா 1000 பேருக்கும் பதிலளிக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் இணை ஏற்பிக்க கூடியவர்களா இல்லையா? இதுதான் சிம்பிளான கேள்வி. அப்ப என்ன, இந்த மாதிரி இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடிய அந்த வாசலை திறந்து விட்டதனுடைய வெளிப்பாடு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடிய மாபாதக செயல் சர்வ சாதாரணமா நடக்குது. எல்லாம் பிற மதத்திலிருந்து அப்படியே காப்பி அடித்து இணை கற்பிக்க கூடிய செயல்பாடுகளை செய்யறாங்க. இந்த போனோம் இங்க பக்கத்துல மாயாகுளம் நாகப்பாம்பு நெய்னாரப்பா அவுளியா போய் பார்த்தா, அதாவது என்னென்னலாம் அந்த பிற மதத்தவர் நடத்துறாங்களோ அது எல்லாத்தையும் இங்கே செய்கின்றார். அவுளியாவுக்கு படையல் கொண்டு வரான். என்னப்பா, கையில முட்டை, பால் பாக்கெட். எதுக்குங்க இது? அவரை நிப்பாடி கேட்கணும், எதுக்குங்க இது? நெய்னாரப்பாவுக்கு பால் ஊத்த போறோம், நெய்னாரப்பாவுக்கு முட்டை வைக்க போறோம். முட்டை வச்ச ஆளுகள்லாம் இங்க உட்கார்ந்து இருக்குல்ல, அப்படிலாம் இருந்த ஆளுங்க தான் நம்மளாம். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இப்ப நம்ம மாறி வந்திருக்கிறோம். அப்ப என்னன்னு போய் கேட்டா, நெய்னாரப்பா பத்தி உங்களுக்கு தெரியாது, என்ன பாம்பு ஒடியில நைட்டு பாலை குடிச்சு போயிடுவாரு, முட்டையை சாப்பிட்டு போயிடுவாரு. தர்கா வாசல்ல ஒருத்தர் முட்டையும் பால் வச்சு விற்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்கிறேன், என்னங்க இது இப்படில பாம்பு பால் குடிச்சு நெய்னாரப்பா வருவாருன்னு சொல்றாங்களே, உண்மையா? அதை நைட்டு ஃபுல்லா எடுத்து இங்க கொடுத்துருவாங்க, வித்துருவாங்க. அப்ப வந்தது நெய்னாரப்பா இல்லையா? அப்ப வாங்குற முட்டையும் வைக்கக்கூடிய பாலும் அப்படியே இங்கே வந்துருது, மறுபடியும் திருப்பி காலையில விற்க, அப்புறம் நைட்டு இப்படியும் மாத்து, இப்படியே மாறி மாறி அந்த முட்டை அழுகுற வரைக்கும் ஓடும் போடும். அப்ப நெய்னாரப்பா எப்படிப்பா வருவாரு? அவரு மௌத்தா போயிட்டாரு. என்னன்னு பார்த்தா பெண்களை கூட்டிட்டு வருவாங்க, இல்ல பஸ்ல இருந்து இறங்குகின்றார்கள். பார்த்தா அப்படியே பாம்பு மாதிரி ஆடுகின்றார், பொம்பளைய விட்டு ஆட விட்டு. அந்த பாம்பு ஆடு பாம்பே அப்படின்னு ஆட ஆரம்பிக்கிறது. அப்படியே ஆடிக்கிட்டே அப்புறம் தரையில உட்காந்து அப்படியே ஊர்ந்து போகுது. அப்புறம் மரத்து மேல ஏறுது அந்த பாம்பு. மண்டையிலே 2 போடு போட்டா முடிஞ்சிடும் பாம்புக்கு, அதோட சேர்த்து நெய்னாரப்பாவுக்கு முடிஞ்சிடும். அப்ப என்ன செய்கின்றார்கள், அந்த பாம்பு ஆடுறத பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிற வரிசையா உட்கார்ந்து இருக்கிற ஆள்கள் அஜர்த்துமார்கள் டைரக்ஷன் பண்றாங்க. உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஆடுறாங்க பாம்பு மாதிரி. நம்முடைய வீடியோ எடுத்து வச்சிருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய அநியாயம் இது! இஸ்லாத்துல உள்ளதா? இஸ்லாத்துக்கும் பாம்புக்கு அந்த முட்டையும் பாலும் படையல் வைக்கிறதுக்கு இஸ்லாத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? சிந்திக்க வேணாம். இது எந்த அஜர்த்தாவது கண்டித்தாரா? கூடாதுன்னு சொல்லியிருப்பாரா? கிடையாது. எல்லாம் பிற மதத்தவரிடத்திலிருந்து அப்படியே காப்பி அடித்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயல்கள் எல்லாம் எல்லாத்தையும் அங்கீகரிக்கின்றார்கள், ஆசீர்வாதம் கொடுக்கின்றார்கள், இதெல்லாம் ஊக்குவிக்கின்றார்கள். கண்டிக்க வேணாம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயல் என்று சொல்ல வேணாம். நாட்டங்கள் நிறைவேற முட்டையும் பாலும் வச்சா நினைச்சது நடக்குமா? முட்டையும் பாலும் வச்சா குழந்தை பிறக்கும் என்று நம்புகின்றார்களே, எவ்வளவு பெரிய மூட நம்ப! எப்படிப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான மார்க்கத்துல நீங்கள் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை செய்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் டிக்ளேர் பண்ணாங்களா இல்லையா? அறியாமை கால பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் என்னுடைய காலுக்கு கீழ் போட்டு புதைத்து விட்டேன் என்றார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் புதைத்தார்களோ அம்புட்டையும் தோண்டி குழி தோண்டி வெளியே எடுக்கின்றார்கள். இவர்கள் சுன்னத்துல் ஜமாத் என்ற பெயர்ல அம்புட்டையும் தோண்டி வெளியே எடுத்து, இங்க பாரு எதெல்லாம் ஒழிச்சாங்களோ எல்லாத்தையும் நான் இப்போ கொண்டு வரேன் பார். ஒண்ணு வேணாம். வந்தவாசியில உள்ள செய்தானி பிவி தர்கா நாட்டங்கள் நிறைவேற தேங்காய் உடைக்கணும். போய் தேங்காய் எடுத்துட்டு போறாங்க. நம்ம மக்கள் போய் நம்ம நிர்வாகம் போய் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு. எடுக்கிறாங்க, ஒரு தேங்காவை எடுத்துக்கிட்டு இங்கிட்டு ஒரு 7 சுத்து சுத்துறாங்க தலையில. அப்புறம் இப்படி ஒரு ரிவர்ஸ்ல ஒரு 7 சுத்திட்டு டமால்னு ஒரே போடு. பார்த்தா அவ்வளவு தேங்காய் குஞ்சு கிடக்கு. சரி, எல்லா தேங்காய் என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள் வந்தவாசியில உள்ள ஹோட்டல்களுக்கு அம்புட்டு விற்பனை முடிஞ்சு போச்சா? பூட்டு போட்டு வைத்திருக்கின்றார்கள். பரவலாக எல்லா தர்காக்கள்லயும் இந்த பூட்டு தொங்குது. ஒரு பூட்டக்கூடிய பூட்டு இல்ல, ஒரு ஜன்னல்ல பூட்டா பூட்டு வச்சிருக்காங்க. ஏன்பா இது பூட்டு? அதுவா ஷைத்தானை கட்டுறது பூட்டு. உங்களுக்கு ஒரு ஷைத்தான் இருக்கான் அப்படின்னா
அந்த சைத்தானை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து அவுலியாவினுடைய அருளால இந்த பூட்டை போட்டு விட்டோம்னா அந்த அவுலியா போய் அப்படியே அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாரு போல, சைத்தான் விட மாட்டார் அப்படின்னு நீங்க நம்புறீங்களே. படைச்ச ரப்புட்டையில கேட்கணும், படைச்ச ரப்பிடத்துல தானே பிரார்த்திக்கணும். அவன் தானே எல்லாத்துக்கும் ஆற்றல் பெற்றவன். சைத்தானை விரட்டக்கூடிய அந்த விஷயம் வந்து அவனுடைய கையில தானே இருக்கு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம் ஏன் சொல்றீங்க? விரட்டி அடிக்கப்பட்ட சைத்தானுடைய தீங்கை விட்டு அல்லாஹ்விடத்துல தானே பாதுகாப்பு தேடணும். இங்க எங்க தேடுறீங்க? எல்லாம் ஒவ்வொரு தர்காவுக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? இது இஸ்லாமா? அப்ப எல்லாமே வந்து இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயல்கள் சர்வ சாதாரணமாக செய்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மாபாதக செயலை செய்கின்றார்கள் என்றால் இது இஸ்லாமா? இத்தகைய இணை கற்பித்தலை வேற இருக்கத்தானே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வந்தாங்க. இத்தகைய இணை கற்பித்தலை வேற இருக்கத்தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இந்த மாபாதக செயல் செய்யக்கூடாதுன்னு தானங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தீவிர பிரச்சாரம் அதுவாகத்தானே இருந்தது. அந்த சிலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கினார்களே, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு பெரிய சிலையை கையில கோடாரியை போட்டு போயிட்டாங்க. வந்து பார்த்தார்கள், என்ன அம்புட்டு நம்மளுடைய கடவுள்கள் எல்லாம் இப்படி சிந்தனையா சின்னாபின்னமா போய் கிடக்க, யாரு எங்க கடவுளுக்கு இத்தகைய நிலையை ஏற்படுத்தியது? இந்த இப்ராஹிம் இளைஞர், அவர் தான் விமர்சனம் பண்ண, ஆளை தூக்கிட்டு வாங்கன்னாங்க. அவர்கள் சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு விசாரணை நடக்கிறது. சாஃபாத் என்று சொல்லப்படக்கூடிய 37வது அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அவர்கள் முன்னிலையிலேயே வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவன் கேட்டான், முதல்ல கேட்கிறான், இதெல்லாம் நீ தான் அடிச்சு நொறுக்குனியா? அப்ப வந்து எதற்காக நீங்க அடிச்சு நொறுக்குனீங்க அப்படின்னா, இல்ல இல்ல இந்த பெரிய சிலைக்கெல்லாம் கையில தான் கோடாரி இருக்கு, அதுதான் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தள்ளி இருக்கும். வேணா அந்த நொறுங்கி கிடக்கிற அந்த சிலைகள்கிட்ட போய் கேளுங்கன்னு அவங்க சொல்றாங்க, அது பேசாதுன்னு உனக்கு தெரியாதா? அந்த ஸ்பாட்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச செயல் என்ன தெரியுமா? நேரா அந்த பெரிய சிலைகிட்ட போய், ஒரு பெரிய சிலை மட்டும் தான் இருக்கு பெண்டிங்ல, மத்த எல்லாம் காலி. நேரா அந்த பெரிய அவர்கள் முன்னிலையிலேயே வச்சு அந்த பெரிய சிலைகிட்ட போய் சாப்பாடை கொடுத்து சாப்பிடு அப்படின்னாங்க. ஒன்னும் நீ பேச மாட்டியா அப்படின்னாங்களாம். அது எப்படி பேசும்? அது தனது வழக்கரத்தால் ஒரு போர்டு போட்டாங்க. அவங்க முன்னிலையிலே, அவர்களுடைய முன்னிலையிலே அடிச்சு நொறுக்குகின்றார்கள். உடனே அங்கே இருந்தவர்கள் எல்லாம் அப்படியே பறந்து வர்றானாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், விரைந்து அவரை நோக்கி வந்தார்கள். இவரை ஏதாவது செய்து நம்முடைய கடவுளுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும், உடனடியாக ஒரு நெருப்பு குண்டத்தை மூட்டுங்க, அதுல தூக்கி இவரை வீசுங்க என்று சொன்னார்களே. அதுலயும் உறுதியாக நிற்கும் போது அல்லாஹ் சொன்னானா இல்லையா? குல்நாயானா கூனி பர்தம் சலாமா அலா இப்ராஹிம், நெருப்பே நீ இப்ராஹிம் மீது சாந்தமானதாகவும் குளிர்ச்சியானதாகவும் நீ மாறிவிடு என்று நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. எப்படிப்பட்ட விஷயம்! அப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தலை அடியோடு அடித்து நொறுக்கியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே காபத்துல்லாஹ்ல சிலை வைத்து விட்டார்கள். அதுதான் பெரிய குடும்பம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா வெற்றியின் போது கையில ஒரு கைத்தடியோட உள்ள நுழைஞ்சாங்களே காபத்துல்லாஹ்க்குள்ள, 360க்கும் மேற்பட்ட சிலைகள் உள்ளே இருந்தது. எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தனது கரத்தால் அடித்து நொறுக்கினார்கள். குல் ஜால் ஹக் வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா என்ற அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே அல்லாஹ்வுடைய தூதர்கள் அடித்து நொறுக்கினார்களே. அப்படி அடித்து நொறுக்கப்பட்டதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலையும் இருந்தது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிலையும் இருந்தது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிலையும் இருந்ததுன்னா, அப்ப எந்த அளவிற்கு இந்த இணை கற்பித்தல் வந்து உள்ளே புகுந்துவதோ அதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் துடை தெரிந்தார்களோ அது அப்படியே ரிவர்ஸ்ல வந்துருக்கு. அதுக்காக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாணியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாணியில மறுபடியும் இறங்கி இருக்கிறோம் களத்துல. எதற்காக? இது போன்ற பிரச்சாரங்கள் எல்லாம் வந்து இது போன்ற அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயல்பாடுகள். இந்த இதோ பக்கத்துல கருணை அப்பாவா, இந்த குந்த கருணை அப்பா குடுவையில பால் வைக்கிறாங்களாம். போய் பசும்பாலா இல்ல இதா தண்ணியா? குடுவ பால், பச்சை தண்ணியை வச்சுட்டு குடுவ பால்னு அவரை ஏமாத்துறது. சரியா? என்ன மருந்து போடணுமா? அதை எடுத்து குடிச்சா கல்யாணம் முடிஞ்சிருமா? நீ என்னத்தையாவது சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு போய் எப்படி எல்லாம் கொண்டு போய் இந்த புதுமடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. மிளகப்பா அவளியா
மிளகப்பா. உங்களுக்கு ஏதாவது வந்து சொறி சரங்கு வந்துச்சுன்னா அவர்கிட்ட போய் மிளகை அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்க திண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் அப்பாவினுடைய அருளால எல்லாம் சரியா போயிடும். நோய் நிவாரணம் கொடுக்குறது அல்லாஹ். படைச்ச ரப்புட்ட நோய் நிவாரணம் கேளுங்கப்பான்னா குடுவையப்பா, மிளகப்பா, கம்மாக்கரப்பா, ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொருத்தவர் இருக்காரு. செக்ஷன் பிரிச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு நீங்க வந்து இந்த கமுதியில இருந்து அந்த பக்கம் நீங்க எடுத்துக்கிறீங்க. இந்த கீழக்கரையில உள்ள மாயாகுளம் பக்கத்தை நைனாரப்பா விட்டுருவோம். இந்த இங்கிட்டு குடுவையப்பா, இங்கிட்டு போடுங்க குடுவையப்பான்னு படைச்ச ரப்பு தானப்பா அனைத்து பொருள்களின் மீது ஆற்றல் உடையவன். அந்த கையும் சமாவாத்தி வல்ல வமன் ஃபீஹின் வலக்கல் ஹம். இறைவா நீயே வானங்கள் மற்றும் பூமி அவற்றிற்கு இடைப்பட்டவற்றினுடைய அந்த ஆட்சியை நிர்வகிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய், உனக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டினார்களே, ஒட்டுமொத்த அந்த ஆற்றலும் அவனுடைய கையில் இல்லையா? தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றானே, ஒவ்வொரு பொருளினுடைய அதிகாரத்தையும் தன் கைவசம் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் பாக்கியம் பொருந்தியவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்ப இந்த வசனத்துக்குலாம் என்ன விளக்கம்? இந்த வசனம்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் குர்ஆன்ல உள்ள வசனம் தானே. இந்த வசனத்துக்குலாம் நீங்க என்ன விளக்கம் சொல்றீங்க சொல்லுங்க பாப்போம். அந்த அஜர்த்துமார்களை பார்த்து கேட்கின்றோம். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயல்கள் என்பது உங்களுக்கு சர்வ சாதாரணமா போச்சா? பயம் கிடையாதுங்க, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லைங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயல்கள் வந்து சர்வ சாதாரணமாக செய்யறது. அதனுடைய ஒரு பகுதி அந்த மௌலிது ஓது. மௌலிதுன்னு ஓதுறீங்களே என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் மேல நாங்க முஹப்பத் வச்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க நேசிக்கிறோம், இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நேசிக்க மறுக்கின்றார்கள் என்று நம்ம மேல அவதூற சொல்லிட்டு அவங்க வந்து மௌலிது ஓதுறா. மௌலிது ஓதுறதுல வந்து நாங்க வந்து முஹப்பத்தை காட்டுறோம்னு சொல்றீங்களே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லையா அதுல? யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் என்று பாடக்கூடிய பாட்டுல அந்த அஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத் அந்த சத்தாருல் மசாவி வ முகீலுல் ஆசராத்தி ஓதல. என்னுடைய பொருள் என்ன? இறைவா நீங்கள் தான் நபிகள் நாயகத்தை கூப்பிட்டு யா நபி சலாம் அலைக்கும்னு கூப்பிட்டு அந்த அஃபாருல் ஹதாயா நீங்க தான் எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கணும், நீங்க தான் அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை நீங்க தான் மன்னிக்கணும், எங்களுடைய பாவங்களை மறைக்கக்கூடியவர் நீங்க தான், நீங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி கஃபிரு அன்னி துனுபி எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் தான் அழிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றீர்களே, ஷிர்க் இல்ல? வமை யாஃபிரு துனூப இல்லல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், என்ன தவிர வேற யாருப்பா அவங்க பாவங்களை மன்னிக்க முடியும் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். இவர்கள் சொல்றாங்க, நீலாம் எங்களால எங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, நாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், போறீங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிலருடைய பாவங்களை மன்னிச்சாங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில செஞ்ச பாவத்தை அவங்க மன்னிச்சாங்க, நானும் மன்னிப்பேன் நீங்களும் மன்னிக்கலாம். நமக்கு தனிப்பட்ட ரீதியில செஞ்ச பாவங்களை நம்ம மன்னிக்கலாம், அது மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர் என்னவா வதுனூபில் மூபிகாத் அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவத்தை நீங்க தான் மன்னிக்கணுமா? எப்படி மன்னிக்க முடியும்? ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவத்தை செஞ்சாருன்னா அதை போய் வந்து அவர் இடத்துல கேட்க முடியுமா? நீங்க தான் பாவத்தை மன்னிக்கன்னு கேட்க முடியுமா? விபச்சாரம் செய்து விட்டு அவர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போய் கேட்க முடியுமா? துஆ செய்ய முடியுமா? முடியாது. ஸலவாத்து சொல்லணும்னு சொன்னா இவங்களுக்கு வந்து மௌலிது ஓதுறது வந்து இவர்களுக்கு விருப்பா இருக்கு, ஷைத்தானுக்கு தான் பிடிக்காது. டைலாக் ஷைத்தான் தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றது வந்து ஷைத்தானுக்கு தான் பிடிக்காது. அதனால தவ்ஹீத் ஜமாத்காரங்களுக்கு பிடிக்கலன்னா தவ்ஹீத் ஜமாத்காரங்கள ஷைத்தான் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஸலவாத்து சொல்லக்கூடாதா? ஸலவாத் எப்படிப்பட்ட ஸலவாத்தை தடுக்கின்றார்கள். ஸலவாத்னா என்ன தெரியுமா? முதல்ல உனக்கு ஸலவாத்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கா நம்ம துஆ செய்யுது. இறைவா முஹம்மது நபி அவர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கு நீ அருள் புரி, இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிஞ்சது போல அவங்க குடும்பத்துக்கு அருள் புரிஞ்சது போலன்னு துஆ செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நீங்க தான் என் பாவத்தை மன்னிக்கணும், நீங்க தான் அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்க கூடியவர்னு சொல்றதா? அதுவா ஸலவாத்து? சிந்திக்க வேணாம். அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிஸ காமியா, என்ன நபியே நீங்கள் தான் எங்களுடைய நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவர். யார் நோய்க்கு நிவாரணம் அளிக்கிறவன்? படைச்ச ரப்பு இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு நோய் வந்தப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்ட்ட தானங்க பிரார்த்தனை செஞ்சாங்க. அதுக்கு பில்பாஸ் ரப்பன்னாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபான் லா யுவாதிரு சகமா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்திக்கல, நோய்களை நீக்கக்கூடியவனே, துன்பங்களை போக்கக்கூடியவனே, மனிதனுடைய இரட்சகனே, நீதான் நோய்க்கு நிவாரணம் அளிப்பவன், உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் கிடையாது இறைவா, நீ என்னுடைய நோயை நீக்கிவிடு
இந்த மாதிரி ஒரு நோயே வந்ததுக்குண்டான ஒரு தடமே இல்லாத அளவிற்கு அந்த நோயை போக்கிரு. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் துவாவை ஓதி துவாவை கத்துக் கொடுத்துருக்காங்க. அந்த தூதர்கிட்டே போய் நீங்க தான் என் நோயெல்லாம் நிவாரணம் அளிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு நோய் வந்தது, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட தான் கேட்டாங்க. ஒரு சஹாபி முடியாம கிடக்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் போய் அல்லாஹ்ட்ட இந்த துவாவை செய்யும் தானே சொன்னாங்க. இவர் நான் ஒரு துவா கத்து தரேன், ஏன்ட்ட நீங்க கேளு சொன்னாங்களா? அப்ப எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க? என்னன்னு கேட்டா அவங்களுக்கு கண்ணை சரி செஞ்சு விட்டாங்கல்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு 2-3 விஷயத்தை சொல்லி இதெல்லாம் நோயை நிவாரணப்படுத்தலையா? நோய்க்கு நிவாரணத்தை அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு செஞ்சாங்க. உனக்கு நோய் வந்தா நீ அல்லாஹ்ட்ட கேட்கணும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் உசுரோடவா இருக்காங்க? அவங்க அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதான் அதையும் செய்ய முடியும், அவங்களால செய்ய முடியாது. அந்த பவர் அவங்களுக்கு இல்ல என்ற ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாம அல்லாஹ்வுக்கு நிகர்ப்பிக்கக்கூடிய செயல்பாடுகள் என்றால் இங்க பாருங்க, இதுதான் மௌலிது கிதாபோட தான் வச்சிருக்கோம். ஏன்னா இதுல இருந்து நம்ம சொல்லும் போது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க நமக்கு எதிராக அவதூறு கிளப்பி விட்டுருவாரு. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே இதுல இருக்கு, எல்லாமே டோட்டலா இதுல இந்த அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி இதெல்லாம் சொன்னோம்ல, எல்லாமே இதுல உள்ளதை பார்த்தா நம்ம சொல்றோம். சரியா? இது நம்மளுடைய கட்டுக்கதையோ நம்மளுடைய இட்டுக்கட்டோ கிடையாது, எல்லாமே இதுல உள்ளதான் சொல்றோம். இதுல பாருங்க, யா சய்யிதி யா ரசூலல்லாஹி ஹுதுபியத்தி மாலி சிவாகவலான்னு ஒரு பாட்டு. இது யா சய்யிதி மாலைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. இந்த பாட்டுக்கு முன்னுரையில ஒண்ணு போட்டிருக்காங்க. முன்னுரையில் என்ன போட்டு தெரியுமா? இந்த பாடல், இந்த பைத் இருக்குல்ல, இந்த பாடு பாடல் இதை சொன்னவர் ஒரு கீழின்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த பாட்டை பாடுறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து யா சய்யிதி யா ரசூலல்லாஹி ஹுது பியதி மாலி சிவாக வலா இழுவையை போட்டு பாட்டை பாடிட்டு போயிட்டாங்கன்னு. இது தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க இந்த ஒட்டுமொத்த மௌலிது கிதாபை. இதை மட்டும் மொழிபெயர்க்கல, ஏன்னா இதை தமிழ்ல போட்டா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, ஆதாரம் கேட்பாங்கன்ட்டு இதை மட்டும் மொழிபெயர்க்காம மத்த எல்லாத்தையும் மொழிபெயர். அப்ப தெரியுதுல, இதை மொழிபெயர்த்தா கேள்வி கேட்பாங்கன்னு தெரியுதுல. உனக்கே தெரிய போய் தான் இதை மொழிபெயர்க்காம விட்டுட்டு சுந்தர தமிழ் சுபானம் புத்தகம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பாட்டு பாடி விளையாண்டாங்களா? மாத்தி மாத்தி பாட்டு பாடி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னதெல்லாம் திருமறை குர்ஆனுடைய வசனம் இல்லையா? வஹி செய்தி இல்லையா? அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? இந்த மௌலிது கிதாபை எழுதியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 114 சூராவோட இந்த பைத்தும் சேர்ந்து வந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருட்டு கட்டிட்டான், இருட்டடி பண்ணிட்டான். அந்த முக்கியமான பாடலை குர்ஆன்ல சேர்க்காம விட்டாங்க. நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், இது புதிய கண்டுபிடிப்பு, எங்களுடைய புதிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லையா? வமன் அல்லாஹ் மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிபா, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். இவ்வளவு பெரிய அநியாயத்தை இங்க உட்கார்ந்து செய்வீங்க, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அல்லாஹ்வுக்கு நிகர்ப்பிக்கக்கூடிய மாபாதக செயலை செய்வீங்க. எவ்வளவு பெரிய அநியாயம்! அல்லாஹ்வுடைய தூதர் மேல ஒருத்தவன் இட்டு கட்டினா அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? எவன் என் மீது வேண்டுமென்றே இட்டு கட்டுகின்றானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்றார்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். நரகத்துக்கு உண்டான வேலையை, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலையை பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு யா மொய்யதீன் 1000 தடவை கூப்பிட்டா மொய்யதீன் அப்துல் காதிர் ஆஜராயிருவாங்க. சொல்றீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? அன்னல் மஸாஜிது லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளி வாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன, அதுல அல்லாஹ்வோட சேர்த்து எவனையும் கூப்பிடாதன்றான் அல்லாஹ். நீ என்ன கூப்பிட கூடாதுன்னு சொல்ல, நான் கூப்பிடுவேன். யா மொய்யதீன் அப்துல் காதிர் ஜீலானி, யா நபி ஸலாம் அலைஹி, யா ரசூல் ஸலாம் அலைஹி, யா முஸ்தபா, யா முர்தலா, யா சானதி, யா சய்யிதி, யா ரசூலுல்லாஹி குதுபியத்தின் பாடுங்களா இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய அநியாயம்! நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நான் அப்படித்தான் செய்வேன், நீ என்ன செஞ்சு பாரு என்று அல்லாஹ்விடத்துல போர் தொடுக்கக்கூடிய அநியாயம் நடக்கின்றது பள்ளிவாசல்கள்ல. யாராவது கண்டித்தார்களா? கூடாது என்று சொன்னார்களா? அதுல ஒரு பாட்டு பாடும்போது மட்டும் எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணுமா, இதுல எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பாடலை பாடும்பொழுது எழுந்து நிற்பது முஸ்தஹப், ரொம்ப தகுந்தது. எல்லாரும் அந்த பாட்டு பாடும்போது எல்லாரும் எந்திரிச்சிக்கணும். நாங்க சின்ன பிள்ளையில மௌலிது ஓதுறப்ப எங்க அஜரத் எல்லாரும் எந்திரிங்கடான்னு, எதுக்கு அஜரத் கால் வலிக்குதுன்றதுனால எந்திரிக்க சொல்றீங்களா? இந்த பாட்டு பாடுறப்ப